Hi friends, welcome to tutorials.com. Coral Draw Expo வாட்ச் எப்படி கிரியேட் பண்ண சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். பாத்தீங்க அப்படினா பார்ட் 1 பார்ட் 2ல இதுக்கான ஷேப் அண்ட் நீடில் பாத்தீங்க அப்படினா கொடுத்து இன்சர்ட் பண்ணிருக்கோம். இது எப்படி அரேஞ்ச் பண்ணனும் சொல்லி பார்க்கலாம். சோ நீடில் என்ன பண்றேன் அப்படினா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு P அப்படிங்கற லைன் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், சென்டர் ஆஃப் தி பேஜ் நமக்கு இன்சர்ட் ஆயிடும். சோ இதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படினா கலர் வந்து ஃபில் கலர் ஒயிட் கலர், இதுக்கான அவுட்லைன் கலரும் பாத்தீங்க அப்படினா ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதை மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரு சென்டரா பாத்தீங்க அப்படினா மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படினா இதே ஷேப் இன்னும் டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு கீபோர்ட்ல பாத்தீங்க அப்படினா ஷிஃப்ட்டை பிரஸ் பண்ணிட்டு நம்ம சைஸ் சின்னது பண்ணோம் அப்படினா சேம் ஒரே சைஸ் சின்னதா வந்துரும். இது இன்னும் டூப்ளிகேட் எடுத்ததுக்கு அப்புறம் இதே நான் என்ன பண்றேன் அப்படினா P அப்படிங்கறத கீயை பிரஸ் பண்ணிட்டு நம்ம சென்டரா பாத்தீங்க அப்படினா வச்சுக்கிறேன். சோ இப்போ என்ன பண்றேன் அப்படினா ஃபர்ஸ்ட் நம்ம இன்சர்ட் இந்த ஃபர்ஸ்ட் நீடில பாத்தீங்க அப்படினா கொடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிட்டு அகைன் பாத்தீங்க அப்படினா இன்னொரு கிளிக் பண்ணோம் அப்படினா இதோட சென்டர் பாயிண்ட் பாத்தீங்க அப்படினா வரும். இத மிட் பாயிண்ட்க்கு என்ன பண்ணுங்க அப்படினா இந்த சர்க்கிளோட மிட் பாயிண்ட்க்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படினா இத கொடுத்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். எந்த இடத்துல வேணுமோ அங்க கொடுத்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன பண்றேன் அப்படினா கொடுத்து இது 10 க்கு நேரா வச்சுக்கிறேன். இங்க 2 க்கு நேரா வச்சுக்கிறேன். அதே போல பாத்தீங்க அப்படினா இதையும் செலக்ட் பண்ணிட்டு P அப்படிங்கற டாக் கொடுத்தா அப்ப நமக்கு சென்டரா வந்துரும். இது கொடுத்து மூவ் பண்ணிக்கோங்க. இதையும் பாத்தீங்க அப்படினா சென்டர் இந்த மாதிரி வரமான செட் பண்ணிக்கிறேன். அகைன் கிளிக் பண்ணிட்டு இதோட மிட் பாயிண்ட்டையும் பாத்தீங்க அப்படினா இந்த சர்க்கிளோட மிட் பாயிண்ட்டையே கொண்டு வந்து வச்சுக்கோங்க. செட் பண்ணிக்கிறேன். நம்ம சென்டர் கொண்டு வந்தாச்சு. இதை பாத்தீங்க அப்படினா 10 க்கு நேரா வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா செகண்ட்ஸ்க்கு நீடில் நம்ம கொடுத்து இன்சர்ட் பண்ண போறோம். சோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படினா அதே போல ரெக்டாங்கிள் ஷேப் பாத்தீங்க அப்படினா சூஸ் பண்ணிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் நான் கொடுத்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இத என்ன பண்றேன் அப்படினா அரேஞ்ச்ல போயிட்டு கன்வர்ட் டு கர்வ் கொடுத்து ஒரு கர்வா கன்வர்ட் பண்ணிக்கிறேன். இங்க ஷேப் டூல கிளிக் பண்ணிட்டு இங்க சென்டரா பாத்தீங்க அப்படினா ஒரு நோட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு ரெண்டையும் பாத்தீங்க அப்படினா கொடுத்து delete பண்றேன். நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் நமக்கு கிடைச்சிடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படினா ஒரு எலிப்ஸ் ஷேப் பாத்தீங்க அப்படினா கொடுத்து நான் டிரா பண்ணிக்கிறேன். கீபோர்ட்ல கண்ட்ரோலை பிரஸ் பண்ணிட்டு எலிப்ஸ் ஷேப் கொடுத்து டிரா பண்ணிக்கோங்க. இத என்ன பண்றேன் அப்படினா கரெக்ட்டா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா கொடுத்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ இத நான் ஓவராலா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்க வெல்ட் அப்படிங்கற ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படினா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் பாத்தீங்க அப்படினா செட் ஆயிடும். சோ இத என்ன பண்றேன் அப்படினா மூவ் பண்ணி இங்க சென்டரா வச்சுக்கிறேன். கீபோர்ட்ல பாத்தீங்க அப்படினா பிளஸ் அப்படிங்கற சிம்பல் கொடுத்தோம் கீ கொடுத்தோம் அப்படினா நமக்கு சென்டரா வந்துரும். இதுக்கான ஃபில் கலர் அவுட்லைன் ரெண்டுமே பாத்தீங்க அப்படினா ஒயிட் கலர் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. இதுக்கான கடை வித் அண்ட் ஹைட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொடுத்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இதையும் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இதோட சென்டர் பாயிண்ட்டை இந்த சர்க்கிளோட சென்டருக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதை கொடுத்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அங்கே கொடுத்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. நான் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம இதை கொடுத்தாச்சு இல்லையா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகைன் ஒரு சர்க்கிள் ஷேப் போகிறேன். எலிப் ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு எலிப் ஷேப் நான் ட்ரா பண்ணிவிட்டு சென்டர் ஆஃப் தி பேஜுக்கு நான் வச்சுக்கிறேன். இதுக்கான கலர் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் கொடுத்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இதை கொடுத்துட்டு இதுக்கான ஷேப்க்கான சைஸ் மாற்றிக்கோங்க. இது சென்டர் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வர மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வாட்ச்க்கான செயின் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ரெக்டாங்கிள் ஷேப் நான் கொடுத்துக்கிறேன். இது கொடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா எடிட் பண்ணிக்கிறேன். அரேஞ்சில் போயிட்டு இதை கன்வெர்ட் டு கர்வா கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஷேப் டூலில்
இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நோட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த நோட் நான் டெலீட் பண்ணிடுறேன். அடுத்தது இந்த நோடை செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷேப் கொடுத்து ரெடி பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த கார்னர் பாயிண்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரவுண்ட் ரெக்டாங்கிள் மாதிரி கொடுத்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஷேப் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் நோட் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணி இந்த மாதிரி நமக்கு லைன் மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், இங்கே கன்வெர்ட் டு கர்வ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்கே பெண்டான மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே என்ன பண்ணுறேன் அப்புறம் நோட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை டெலீட் பண்ணிவிட்டு இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா கன்வெர்ட் டு கர்வ் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். இந்த நோடை பார்த்தீங்க அப்படின்னா டெலீட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இது ஒரு கர்வாக சேஞ்ச் பண்ணிவிட்டு பெண்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கான கலர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து ஃபில் பண்ண போகிறோம். இதுக்கான கலரை ஃபில் பண்ணுறதுக்காக ஃபில் டூலில் ஃபவுண்டைன் ஃபில் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். இதுக்கான கலர் ஃபில் பண்ண என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே கஸ்டம் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இதுக்கான கலர் கொடுத்து செலக்ட் பண்ண போகிறோம். இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு க்ரே கலர் மாதிரி நான் கலர் பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இன்னொரு பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பொசிஷன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இதில் இன்னொரு பொசிஷன் ஆட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நிறைய பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா சென்டர் கரெக்டாக 50 பொசிஷனுக்கு வச்சுட்டு இதுக்கான கலர் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டார்க் கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு லைட் க்ரே கலர் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரே கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒயிட் கலர் இந்த மாதிரி கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. இந்த கார்னர்லேயும் ஒரு லைட் க்ரே கலர் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கான ஆங்கிள் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்க போகிறோம். இதுக்கான ஆங்கிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 90 டிகிரி நான் கொடுத்துக்கிறேன். இங்கே -90 டிகிரி கொடுத்துக்கோங்க. இதுக்கான எட்ஜ் பேட் பார்த்திங்க அப்படின்னா இங்கே நான் 6 கொடுத்துக்கிறேன். எட்ஜ் பேட் 6 கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. அது மாதிரி கலர் பார்த்திங்க அப்புறம் இன்சர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் இதுக்கான அவுட்லைன் கலர் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைட் க்ரே கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு போய்ட்டு இங்கே க்ரே கலரில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதுக்கான அவுட்லைன் கலர் நமக்கு சேஞ்ச் ஆகிடும். இது இந்த ஷேப் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிக்கிறேன். இதுக்கான வித் அண்ட் ஹைட் பார்த்திங்க அப்படின்னா சின்னது பண்ணிக்கிறேன். இங்கே ஷேப் டூல் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு இந்த நோடு மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி அரேஞ்ச் மெனுவில் போயிட்டு ஆர்டரில் டு பேக் ஆஃப் பேஜ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு இந்த வாட்சோட பேக் போர்ஷனில் பார்த்திங்க அப்புறம் நமக்கு செட் ஆகிடும். இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் என்ன பண்ணுறேன் அப்புறம் இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இங்கே மேலே ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்திங்க அப்படின்னா மிரர் ஹரிசான்லி கொடுத்துக்கோங்க. ஹரிசான்லி கொடுத்துட்டு இதை மூவ் பண்ணிக்கோங்க. சேம் இதே மாதிரி பார்த்திங்க அப்புறம் இந்த பொசிஷன் நான் கொடுத்து செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வாட்ச் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து செட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்போ ரெண்டுக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கண்டினியூஷன் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா www.tutorjobs.com விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்கள் வீடியோஸை பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.